மதுரையில் 2014ஆம் ஆண்டு கலெக்டராக சகாயம் ஐஏஎஸ் இருந்தார். அவர் மதுரையில் நடந்த 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நடந்த கிரானைட் கொள்ளையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அவருக்கு சம்மன் கொடுத்தும் மதுரை மாவட்ட கோர்ட்டில் சாட்சியம் அளிக்க அவர் ஆஜராகவில்லை. என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, தமிழக அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது முறையற்றது, அதனால் ஆஜராகவில்லை என அரசு வக்கீலுக்கு சகாயம் கடிதம் எழுதியிருந்தார். இந்த சூழலில் கனிம வளம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் சாட்சியமளிக்க சகாயம் இன்றும் ஆஜராகவில்லை. அதிருப்தியடைந்த நீதிபதி லோகேஸ்வரன், உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு ஏன் பாதுகாப்பு வழங்கவில்லை என தமிழக அரசுக்கு காட்டமாக கேள்வி எழுப்பினார். உரிய பாதுகாப்பை வழங்காவிட்டால் அவருக்கு மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட நேரிடும். இதற்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதி எச்சரித்தார். அரசிடம் விளக்கம் கேட்டு வழக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை கலெக்டர் சங்கீதாவிடம் முன்னாள் கலெக்டர் சகாயத்திற்கு 24 மணி நேர பாதுகாப்பு வேண்டி டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கிரானைட் குவாரியில் 1,11,000 கோடி கிரானைட் முறைகேடு நடந்துள்ளது. இந்த முறைகேட்டின் விசாரணை ஆணையத்தின் தலைவராக சகாயம் இருந்தார். தற்போது அவருக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாக தெரிகிறது. அவரது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே அவருக்கு 24 மணி நேர துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காகவும் கனிம வளங்களை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்துக்கு சிறப்பாக பயன்படுத்தி அவர் அந்த டயத்தில் கிரானைட் குவாரிகளில் நடந்த பல்வேறு முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,11,000 கோடி மதிப்பிலான கிரானைட் வளங்கள் கொள்ளை போயிருக்க, அரசு சொத்து கொள்ளை போயிருக்கிறத அவர் தன்னுடைய அறிக்கையில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு பல்வேறு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அது உயர்நீதிமன்றம் அவரது தலைமையில் வச்சு ஒரு கமிஷன் கூட போட்டு அது தொடர்பான அறிக்கைகளும் வெளியாகிருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் அந்த அறிக்கையெல்லாம் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் வெளியிடலை. ஆனால் இப்போ அவருக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு விலக்கி கொண்டிருக்கு. இது கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா இன்னைக்கு யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டோடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், கனிம வளங்களை பாதுகாக்கணும்னு நின்ற ஒரு ஐஏஎஸ்கே இந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. இது வன்மையான கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, சகாயம் அவர்களுடைய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யணும். அவருக்கு எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. 24 மணி நேரம் அவருக்கு உயரிய பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அவர் எங்க போனாலும் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. இதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லாட்டி தொடர்ந்து மக்கள் நல இயக்கங்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த நிலைக்கு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். மனுவை பெற்றுக்கொண்ட கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸ் முன்பு முன்னாள் கலெக்டர் சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி கோஷம் எழுப்பினர்.